வணக்கம், இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. ஜாதகத்தில் 9 கிரகங்கள், 12 ராசி, 27 நட்சத்திரம். இதில் எல்லாமே நன்மையான ராசி தான், நன்மையான கிரகம் தான், நன்மையான நட்சத்திரம் தான். இந்த கிரகத்தில் பிறந்தால் தான் யோகம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் தான் யோகம், இந்த ராசியில் பிறந்தால் தான் யோகம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்போயே எல்லாருமே யோகமான வாழ்க்கையை வாழ்கிறோம். துரதிர்ஷ்டவசமான வாழ்க்கையை நிறைய பேர் வாழக்கூடிய அம்சம் என்னென்னா, அது நிற்கக்கூடிய நிலை, கிரகங்களோட அமைப்பு. நீங்கள் பிறந்திருக்கும் போது விழுகிற லக்கணம், அந்த லக்கணத்துக்கு ஏற்ப கிரகநிலை வைத்து தான் உயர்வு தாழ்வு எல்லாம். சரி, இந்த வீடியோவில் என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதகம் பார்க்கலான்னு இருக்கும். அதுக்கான காரணம், என்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, அவங்களோட குழந்தை பிறந்து இன்னும் பேசவில்லை அப்படின்றது, ஒரு ஆட்டிச குறைபாடு உள்ள குழந்தையாக இருக்காங்க. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலில் எல்லாரையும் பார்த்து மருத்துவ இது எல்லாமே பார்த்ததில் அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்குது, பேசக்கூடிய அமைப்புன்றது குறைவு தான். ஸோ வளர வளர அந்த ஸ்பீச் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேச்சாற்றல் அந்த முறையமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு தான் அந்த மருத்துவ அமைப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ ஜோதிட ரீதியாக இவருக்கு எப்படி இருக்கும், இந்த குழந்தை எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வருவாரா, இந்த அமைப்போடைய இந்த குறைபாடோடைய தான் குழந்தை இருப்பாரா அப்படின்றது தான் கேட்கும். ஸோ அந்த ஜாதத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கோம். அவங்களோட பர்மிஷன் கிட்ட தான் நம்ம இந்த போகிறோமே. ஸோ ஸ்க்ரீனில் அந்த ஜாதகம் பாருங்கள். இந்த ஜாதகம் பிறந்திருப்பது கன்னி லக்கணம். லக்கணத்தில் குரு, 2ஆம் இடத்தில் சந்திரன், சனி, 6இல் கேது, 10இல் சுக்கிரன், 11இல் சூரியன், செவ்வாய், 12இல் புதன், ராகு. அற்புதத்தில் நடைமுறை சனி தசை ஓடுது. இவர் பிறந்திருக்கும் போது குரு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர். இது ஒரு ஆணோட ஜாதகம், ஆண் ஜாதகம் அப்படின்றத விட ஆண் குழந்தையின் ஜாதகம். சரி, இப்போ சனி தசை நடைமுறையில் இருக்கு. ஒரு ஜாதக கட்டத்தில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பிறக்கும் போதே ஒரு குறைபாடோடு பிறந்து, இல்லை நோய்வாய்ப்பட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது, இல்லை நீண்ட நாட்களில் நோய்வாய்ப்பட்டு இருக்க வேண்டியது, இல்லை பிறந்திருக்கும் போதே இந்த ஒரு ஏதாவது குறையோடவோ இல்லை நோயோடவோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் பிரச்சனையே வாழக்கூடிய ஐஸ்வர்யம், வாழக்கூடிய அமைப்பு அப்படின்றது எப்படி இருக்குன்னா, அந்த கிரகநிலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்குன்னா, லக்கணாதிபதி, 6ஆம் இடம், 6ஆம் அதிபதி, இந்த கிரகங்கள் அல்லது இந்த பாவங்களோட அந்த கிரகங்கள் தொடர்பு பெற்று இருந்தால் இவர்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் அமையும். அதாவது லக்கணாதிபதி இப்போ 6ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். லக்கணாதிபதி 6ல் இருந்தாலே நோய் வரும், கடன் வரும்ன்றதெல்லாம் கிடையாது. அதேமாதிரி 6ஆம் அதிபதி தசை இருந்தால் நோய் வரும், இல்லை கடன் வரும்ன்றது அதெல்லாம் ஒரு பொதுவான விதி தான். 6ஆம் அதிபதி தசை இருந்து கோட்டீஸ்வரர் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 6ஆம் அதிபதி தசை இருந்தாலே கடன் வந்துடும், உங்கள் உடல்நிலை சரியில்லாமல் போயிடும்லாம் கிடையாது. அதெல்லாம் பொதுவான விதி. பட் ஒரு பேஸ், ஒரு ஜாதத்தை பார்த்தா இந்த ஜாதம், அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஜாதகம் பிறந்ததுலேருந்தே பிரச்சனையில் இருப்பார், உடல் குறையோடு பிறந்திருப்பார், இல்லை உடல் குறைகள் அந்த ஹெல்த் இஷ்யூஸோடையே வாழ்க்கையை நகர வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது அமையும். அது எப்படி இருக்கும்னா, லக்கணம் மற்றும் லக்கணாதிபதி 6ஆம் இடம், 6ஆம் பாவகம், 6ஆம் இடம், 6ஆம் அதிபதி அல்லது 6ஆம் பாவகத்தோடு அந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். இப்போ இந்த லக்கணத்துக்கு மேலோட்டமாக பார்த்தா என்ன சொல்லணும்னா, லக்கணத்தில் குரு நிற்கிறார். குரு இருந்தால் லக்கணம் சிறப்பு, உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் லக்கணத்துக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட ஒரு இயற்கை சுவர் லக்கணத்திலும் மேலோட்டமான ஒரு சிறப்பு, இது பொதுவான விதி. அதுக்கு குரு நின்றாலே ஜாதகம் சூப்பர் அப்படியெல்லாம் நிச்சயமாக கிடையாது. சரிங்களா? குரு நின்னாலே எந்த பிரச்சனையும் வராது, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரியாயிடும் அப்படின்றது நிச்சயமாக இல்லாத ஒரு விஷயம். அதெல்லாம் குரு நின்னாலே நல்லது அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ஜாதகத்துக்கு இந்த லக்கணாதிபதி யார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதன் லக்கணத்து பாண்டில் மறைஞ்சிட்டார், ராகுவோட பின்னப்பட்டு இருக்கிறார் அப்படின்றது ஒரு வகையில் தவறு. லக்கணாதிபதி வலிமை சற்று இழந்திருக்கிறார். பாண்டில் மறைஞ்சிட்டனாலே அவர் கேட்டுட்டார், ராகுவோட கூன நாள் கேட்டுட்டாருன்றது இந்த இடத்துல விஷயம் இல்லை. லக்கணாதிபதி பாண்டில் மறைந்திருக்கார், அதற்கு வீடு ஒரு தேதி வலிமையாக இருக்கிறார். அவருக்கு 12க்கு பாண்டில் மறைந்திருக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்கணாதிபதி பாண்டில் அமர்ந்து லக்கணாதிபதி 12, லக்கணாதிபதி வீடு ஒரு அதிபதி வலிமையாக இல்லை. அப்போ லக்கணாதிபதி இடத்துல ரொம்ப வலிமையாக இல்லை, சற்று வலிமை குறைந்ததாக இருக்கார். இருப்பினும் அந்த புதன் அதனோட நட்பு வீடுன்னு சொல்லக்கூடிய சூரியனோட வீட்டில் இருப்பது அப்படின்றது ஒரு சிறப்பு ஃபர்ஸ்ட். சரி, அந்த லக்கணாதிபதினு சொல்ல புதன் யாரோட நட்சத்திரத்தில் இருக்கார்? கேதுவின் மக நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ அந்த மக நட்சத்திரம் பெற்ற கேது எங்கே நிற்கிறார் அப்படின்னு பார்த்தா லக்கணத்தாரில். அப்போ லக்கணாதிபதி கேதுவின் நட்சத்திரத்தில் இருக்கிறார், அது கேது 6ஆம் பாவத்தோட தொடர்பில் இருக்காது. இது ஃபஸ்ட்டு.
இந்த இடத்துல லக்னாதி வலிமையாக பெற்று அந்த இடத்துல சூரியனே ஆட்சி பெற்று இருந்தாலும் கூட இவருக்கு பிரச்சனை நிச்சயமாக வரதான் செய்யும். ஏன்னா லக்னாதிபதி 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் நட்சத்திராதிபதியோட தொடர்பு கொண்டு நிற்கிறார். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, 6ஆம் அதிபதி நிலை என்ன? 6ஆம் அதிபதி யார் இந்த லக்னத்துக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 6ஆம் அதிபதி அப்படின்றது சனி. சனி எங்கே இருக்கார்? லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல நிற்கிறார். ஓகே, அந்த சனி இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யாருன்னா புதன். புதன் லக்னத்துக்கு லக்னாதிபதி. அப்போ 6ஆம் அதிபதி லக்னாதிபதி நட்சத்திரத்தில், லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில். இதுதான் சார் ஒரு தொடர்பு. அதாவது ஒரு ஜாப்ல நீங்கள் பலன்னா அந்த தொடர்புகள் ரொம்ப முக்கியம். நீங்கள் தொடர்புகளை மட்டும் கரெக்டாக பிடிச்சிங்கன்னா ஈஸியாக பலன் எடுத்துடலாம். எப்பயுமே ஒரு ஜாதத்தை நீங்கள் பலனா ஒன்றும் பாவத்துள் பாவம் பாருங்க. இன்னொரு முறை அப்படின்றது இந்த தொடர்புகள். எந்தெந்த கிரகம் எந்தெந்த பாவத்தோட தொடர்பு பெறுது, எந்தெந்த கிரகத்தோட தொடர்பு பெறுது, எந்த ஆதிபத்தியோட தொடர்பில் இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல லக்னாதிபதி புதன் பாண்டில் அமர்ந்ததுன்றது பெரிய தோஷம் நான் சொல்ல வரல. ஆனால் ராகுவோட இருக்க கூட தோஷம் இல்லை. ஆனால் அவர் வாங்கி நட்சத்திராதிபதி கேது 6ஆம் பாவத்தில். 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சனி வாங்கிய நட்சத்திராதிபதி யார் அப்படின்னா இவர் தான். யாரு? புதன். அந்த புதன் அப்போ 6ஆம் அதிபதி லக்னாதிபதி நட்சத்திரத்துக்கு. அப்போ இந்த இடத்துல லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதிக்கும் 6ஆம் பாவத்தோடைய தொடர்புகள் இருக்கிறது. இது ஒன்று. சார் லக்கணத்தில் குரு நிற்கிறார். சார் லக்கணத்தில் குரு நின்னாலும் ஆதிபத்திய லக்கணத்துக்கு குருவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாதகாதிபதி தான். சரிங்களா? இன்னொன்று, அந்த பாதகாதிபதினு சொல்லக்கூடிய அந்த குரு இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யார் அப்படின்னா சந்திரன். அந்த சந்திரன் நீசம். சார் நீச பரிவர்த்தனை, அது நீச பரிவர்த்தனை எல்லாம் உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீசம் தான். அது சந்திரன் சனியோட பின்னப்பட்ட நிலை. அப்போ லக்கணத்தில் ஃபஸ்ட்டு லக்கணத்துக்கு ஆதிபத்திலேயே குரு அமர்ந்தது ஒரு வகை மைனஸ் ஃபஸ்ட்டு. அது வாங்கிய நட்சத்திரபதி நீசம். அப்போ லக்கணத்தில் ஒரு நீச கிரகத்தோட தொடர்புன்றது அந்த இடத்துல வருது. லக்கணாதிபதி 6ஆம் பாவத்தோடு இருக்கக்கூடிய கிரகத்தோட தொடர்பில் இருக்கார். லக்கணாதிபதி 12ஆம் இடத்துல ஸ்தானபல ரீதியாக மறைந்து இருக்கிறார். ராகுவோட பிடியிலும் இருக்கார். 6ஆம் அதிபதி லக்கணாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். இது நான் சொல்கிறது கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். லக்கணம் மற்றும் லக்கணாதிபதி 6ஆம் பாவத்தோடவோ இல்லை 6ஆம் அதிபதியோ தொடர்பு பெற்று 6ஆம் அதிபதி 6ஆம் பாவகம் அது லக்கணம் மற்றும் லக்கணாதிபதி தொடர்பில் இருந்தால் இவர்களுக்கு நோய்வாய்ப்பட வேண்டும் என்பது விதிப்பயனாக வந்து சேரும் சார். இதுதான் சார் விஷயம். அது எப்போ சின்ன வயசுலேருந்தே வருமா, இல்லை நடுவில் ஒரு 25 வயசுக்கு மேலே வருமா, இல்லை 40 வயசுலேருந்து வாழ்நாள் முழுவதும் வருமா அப்படின்னு சொல்கிறது தசாபுத்தி. பட் இவங்க அந்த ரொம்ப காலகட்டம் அந்த நோய்வாய்ப்பட்டு இருக்குமாலாம் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறது அடித்தளமாக உள்ள கிரக அமைப்பு. அப்போ இந்த ஜாதகக்காருக்கு அடித்தளமாக இப்போ நோய்வாய்ப்படணுன்றது அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு வந்துருச்சு. குறைபாடோடு இருக்கணும், பிரச்சனையோடு இருக்கணும் அப்படின்றது விஷயம். ஏதேனும் ஒரு குறை நிச்சயமாக வந்தே திருப்பி இந்த ஆட்டிசம் ப்ராப்ளம்னா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த பாப்பா அந்த குழந்தைக்கு வந்தே தீரணும். இப்போ தசாபுத்தி என்ன? தசாபுத்தி பிறக்கும்போது குரு தசை கம்மியான நாட்கள் தான் இருந்தது. குருன்றது லக்கணத்துக்கு அவயோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தான். பாதகாதிபதி லக்கணத்தில் அமர்ந்து குரு திசையில் ராகு புத்தி நடைமுறை. ராகு லக்கணத்துக்கு 12ல், அதுவும் 6ஆம் பாவத்தோட தொடர்பில் தான் இருக்குது, நேரடி பார்வையில் தான் இருக்குது. அப்போ குரு தசை ராகு புத்தியும் பிரச்சனை. இப்போ நடக்குது சனி தசை. சனி பஞ்சம ரோகாதிபதி, 5, 6 குடியாதிபதி, கன்னி லக்கணத்து யோகாதிபதி, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த கன்னி லக்கணத்துக்கு சனி 5 குடி ஆதிபத்தியத்தை வேலை செய்வார், இல்லை 6 குடி ஆதிபத்தியத்தை வேலை செய்வாரா அப்படின்னா நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா 2 ஆதிபத்தியம் சேர்த்து செய்வார். முதல் ஆதிபத்தியம் முதல் ஒரு 19 வருஷத்தில் 8.5 வருஷம் இதுவும் 9.5 வருஷம் இதுவும் அடுத்த 9.5 வருஷம் அடுத்த ஆதிபத்தியத்தை வேலை செய்வார் அப்படின்லாம் நினைப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சனி நல்லதை செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருந்தால் அது சுப ஆதிபத்தியத்தை மட்டும்தான் வேலை செய்வார். சனி இந்த சனி தசை கெடுக்கணுன்ற அமைப்பில் இருந்தால் அதோட அவயோக ஆதிபத்தியத்தை மட்டும்தான் செய்வார். அப்போ இந்த லக்கணத்தில் 5, 6ன்ற ஒரு சுபாதிபத்தியம் ஒரு அசுபாதிபத்தியம். இந்த இடத்துல சனி எங்கே நிற்கிறார்? லக்கணத்திற்கு சனி யோகாதிபதி லக்கணத்து 3ல் மறைந்து, ராசிப்படி பார்த்தா ராசிக்கு மாரகாதிபதி, ராசிக்கு ஆப்போசிட் பிளானட்னு சொல்லக்கூடிய ராசிக்கு நிறைந்தும், சனிக்கு வீடு கொடுத்த அதிபதி செவ்வாய் நீசத்தாரையில் அமர்ந்து, அந்த சனிக்கு யோகர்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். லக்கணத்தும் யோகர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் சனிக்கு 8ல் சஷ்டாங்கத்தில் போய் நின்றது. அப்போ சனி இந்த இடத்துல 1% கூட நல்ல சுப பலனை கொடுக்கவே மாட்டார். அப்போ 5 கூட ஆதிபத்தி இந்த இடத்துல வேலை செய்யவே செய்யாது. நம்ம நினைப்போம் சனி 3ஆம் பறவை 5ஆம் இடத்தோட தொடர்பில் இருந்தாலும் 5 கூட ஆதிபத்தியம் வேலை செய்யும். டெஃபினட்டாக செய்யாது. அப்போ இந்த ஜாதகக்காருக்கு
ஆறுக்குடி ஆதிபத்தியம் தான் வேலை செய்யும். அப்போ இந்த சனியே இந்த இடத்துல ஆறுக்குடி ஆதிபத்தியமாக வரனால இந்த பிரச்சனை வரல. ஆனால் அந்த வரக்கூடிய சனி நல்ல இந்த சுப பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை. அப்போ அசுப ஆதிபத்தியம் தான் வேலை செய்யும். அப்போ கரெக்டாக 6ஆம் அதிபதியோட வேலையை தான் செய்யும். அப்போ இந்த ஜாதகத்துக்கு இப்போ சனி தசை நடக்குது. சனி தசை 6ஆம் அதிபதி தசை தான் தொடரும். அப்போ இந்த குழந்தைக்கு ஏதேனும் ஒரு குறையோடையோ நோய் நொடியோடையே வண்டி ஓடணுன்றது அமைப்பு. சரி, சனி தசை முடிஞ்சு அடுத்து வர புதன் லக்னாதிபதி தசை தான். லக்னத்துக்கு பாண்டில் இருப்பது பெரிய தவறுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவர் வாங்கிய நட்சத்திராதிபதி கேது 6ஆம் பாவத்தில் தான். அப்போ அடுத்து வர திசையும் அடுத்து வர புதன் திசையும் இந்த ஒரு குறையோடு ஓட்டணும். அடுத்து புதன் முடிஞ்சு கேதுவும் 6ஆம் பாவத்தில். ஸோ அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய திசை எல்லாமே 6ஆம் பாவத்தோடும் 6ஆம் பாவகம் 6ஆம் அதிபதியோட தொடர்பிலே இருப்பதனால் இந்த ஜாதகருக்கு இந்த குழந்தைக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய கால நாட்களில் ஏதேனும் ஒரு குறைபாடு ஓடுவோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் பிரச்சனை நோய்வாய்ப்பட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது தான் இந்த ஜாதகக்காரருக்கு இருக்குது. சரி, ஆட்டிசம் பிரச்சனை ஏன் சார் வந்துச்சு? ஒரு ஆட்டிசம் பிரச்சனைனா பேச முடியாது, அப்போ 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் சரியில்லையா அப்படின்னு நினைக்கலாம். வாக்குஸ்தானம் அப்படின்றது இந்த ஜாதகருக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் லக்னத்துக்கு 10ல் இருப்பது சிறப்பு தான். தனபாக்கியாதிபதி முதல் தர யோகாதிபதி தசம கேந்திரத்தில் வறுத்து நிற்கிறார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பேச முடியாதனால வாக்குஸ்தானத்தை பார்க்க வேணாம். நீங்கள் ஆட்டிசம் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மன இறுக்கத்தை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யம், மன இறுக்கத்தை கொடுக்கக்கூடிய அம்சம்தான் அது. ஸோ அப்போ அந்த ஒரு ஜாதகத்தில் ஆட்டிசம் பிரச்சனையாருன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலிமை என்னன்னு பார்க்கணும். இன்னொன்று 5ஆம் அதிபதினு சொல்கிறோம், அந்த மனசு புத்தி அப்படி அந்த 5ஆம் இடம் சொல்கிற 5ஆம் இடம் அதிபதியோட நிலை வலிமை என்ன அப்படின்றது இந்த இடத்துல பார்க்கணும். இந்த இடத்துல 5ஆம் அதிபதி சனி சந்திரனோட பின்னப்பட்டு லக்னத்து 3ஆம் இடத்துல. இது சிறப்பே கிடையாது. ஏன்னா 5ஆம் இடத்தை கை வச்சுன்னா 5ஆம் இடத்துக்கு சனி 5 கூடிய அதிபதி. அந்த 5ஆம் இடத்துக்கு ஆப்போசிட் பிளானட்லாம் யாருன்னா சந்திரன் தான். அந்த சனியும் சந்திரன் 1 கூடி இருப்பது அப்படின்றது சிறப்பு இல்லை. 5ஆம் இடத்தை வேறு யார் பார்க்குற சார்? குரு பார்க்குறாரு சார். குரு பார்க்குறது ஒரு வகையில் நீங்கள் சிறப்பு நம்ம இந்த இடத்துல சொன்னாலும் அதே நேரத்தில் நீச செவ்வாயும் அந்த இடத்துல பார்க்கணும். ஸோ அதுவும் இந்த இடத்துல சிறப்பு கிடையாது. ஸோ அப்போ 5ஆம் பாவகமும் 5ஆம் அதிபதியில் அந்த மனசு புத்தி அப்படின்ற அந்த ஸ்தான பலம் வீக் ஆயிடும். லக்கணத்தில் குரு நிற்கிறார் சார். லக்கணத்தில் குரு நிற்பது அப்படின்றது ஒரு வகையில் சிறப்பு தான். அது பெரிய தவறு. ஏன்னா பாதகாதிபதினு சொன்னாலும் ஒரு இயற்கை சுபர் லக்கணத்தில் இருப்பது சிறப்பு தான். ஆனால் லக்னாதிபதி இந்த இடத்துல வலிமையாக இல்லை. லக்னாதிபதி ஸ்தானபல ரீதியாக 12ஆம் இடத்தில் ராகுடன் பின்னப்பட்டு அந்த புதனுக்கு வீடு கொடுத்த அதிபதி 12க்கு பாண்டில் மறைந்து நிற்கிறார். புதன் வாங்கிய நட்சத்திரம் கேது லக்னத்துக்கு 6ல். அப்போ டெஃபினட்டாக இந்த இடத்துல வலிமையாக இல்லவே இல்லை லக்னாதிபதி. ஸோ அவருக்கு அப்போ ஏதேனும் ஒரு குறைபாடோடைய இந்த வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பது தான் இந்த ஜாதத்து விதிப்பேன். ஸோ அவங்க பெற்றோர்கள் கேட்ட கேள்விக்கு இது எப்போ தான் சார் சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இந்த ஜாதத்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா சனி தசை நடக்குது. சனி தசை சுக்கிர புத்தி முடிகிற வரைக்கும் இந்த இடத்துல சுப பலன் அப்படின்னு சொல்கிறப்ப சனி தசை சுக்கிர புத்தி தான் ஓடிட்டுருக்கு. ஸோ சுக்கிர புத்தி முடிந்த பிறகு அடுத்த வர சூரிய புத்தியில் வேணால் படிப்படியாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் வருமே தவிர இவருக்கு உடனே ஃபுல் க்யூர் ஆகி நீங்கள் சொல்கிற ஃபுல் க்யூர் ஆகி இப்போ நார்மலாக வர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். சரிங்களா? அப்படின்னு தான் நம்ம அவர்கிட்ட பிடிச்சுன்னு சொன்னது. சரி, அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு நீண்ட நாட்களில் நோய்வாய்ப்பட்டிருக்கணும், ஒரு உடல் குறையோடு இருக்கணும், உடல் ஹெல்த் இஷ்யூஸ் பிரச்சனையோடு இருக்கணும் அப்படின்னா அந்த லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் 6ஆம் பாவகமும் ஏதேனும் ஒரு ரெண்டுமே தொடர்பில் பெற்ற லக்னமும் 6ஆம் இடமும் அல்லது 6ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் ரெண்டுமே ஏதேனும் ஒரு தொடர்பு பெற்று இருந்தாலே அவருக்கு நிச்சயம் ஏதேனும் ஒரு நோய் நொடியினால் அவதிப்பட வேண்டிய விதிப்பயன் வரும் சார். அது எப்போ வரும் அப்படின்னு சொல்கிறது அந்த தசாபுத்தி. பட் வருமா வராதா அப்படின்றது அடித்தளமாக உள்ள கிரக அமைப்பு தான். ஸோ பேஸ் இவருக்கு இப்படி தான் அமைஞ்சிருக்கு. தசாபுத்தி பிறந்த நாட்களிலே வந்தனால இவருக்கு இந்த பிரச்சனை வந்துவிட்டது. இதுதான் விஷயம். சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.